ஹரி ஓம். மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் 3ஆம் அதிபதி 2ல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். இந்த மிதுன ராசியில் 8ஆம் சனி 10ஆம் இடத்துல இருக்கார். 8-10 சம்பந்தங்க. நிறைய தொழிலில் பிரச்சனைகள், நிறைய வருத்தங்கள், வழக்குகள், வியாபாரத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள், மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் சரியாகும் மாதம் ஆடி மாதம். ஏன்னா ஆடி மாதத்தில் உங்கள் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். பொருளாதார மேன்மை, வளர்ச்சி, பொருளாதார மேன்மை, வளர்ச்சி, உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமை நல்ல விதமாக செய்ய முடியும். இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது? இந்த தடை தாமதம் ஆவதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணுறது? இந்த வழக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்களின் தரிசனம். ஒரு சித்தரை பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படிங்கிறதும், ஒரு சித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு மகா புண்ணியம் பண்ணியிருக்கணும். சும்மா சாதாரணம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அவரை பார்க்கலைங்க, அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உண்மையாக நேர்மையாக அந்த மகான்களின் தரிசனத்திற்கு ஏங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த தரிசனம் அருவமாக கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு தெய்வ தரிசனம், சித்தர் மகான்களின் தரிசனம் உறுதியாக கிடைக்கும். நல்லாயிருக்கும். பொருளாதார முன்னேற்றம், கௌரவமான நல்ல இடத்துல வாழ்கிறது, தொழிலில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள், மனக்கசப்புகள், வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்திருந்த தந்திரங்களால் சூழ்ச்சிகளால் மாட்டப்பட்டவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், எதிரிகள் தொலைந்து போவார்கள். இந்த ஆடி மாதம் முழுவதும் மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்கள் அமையும். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் சிலது எங்களுக்கு பொருந்தி வரமாட்டேங்குது, சிலது பொருந்தி வருது. அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சுகர் நாடி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பிரமாதமாக வருதுங்க. நிஜமாக சொல்கிறேன். சுகர் நாடி உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் சுகர் நாடியை சொல்லும் பொழுது விஜயனையான்னு ஒரு ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். சுகர் நாடி அவர் அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த சுகர் நாடி சொல்லும்போது அற்புதமான பலன்கள் துல்லியமாக வருது. அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சுகர் நாடி பாருங்கள். அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி, கால் பண்ணி பேசினாலும் சரி, கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கேன். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி செய்யலாம். அதனால் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறதுல ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரநாடி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறோம். நம்ம பார்க்குறது சுகர் நாடி முறையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான பலன், கல்யாணம் ஆச்சா ஆகலையா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வீடு வாங்க முடியுமா முடியாதா, எஸ் ஆர் நோன்னு உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கெல்லாம் காலம் போகிற காலத்தில் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஜோசியத்துலையும் எங்கள்கிட்ட வர்றவங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பார்ப்பாங்க. அரை மணி நேரம், 3/4 மணி நேரம். இப்போல்லாம் இல்லை. 3 நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்போ நாங்கள் வந்தால் 3 நிமிஷத்தில் தான் சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு 3 நிமிஷம். சார் வீடு கிடைக்குமா, அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக, தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம். கல்யாணம் சார் எனக்கு எங்கள் ஜாதியில் ஆகுமா, கல்யாணம் ஆகாதா, தெளிவாக சொல்லிடலாம். இந்த மாதிரி துல்லியமான பலன்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.